மார்கழி 3ஆம் நாள். திருப்பாவை 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பொங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். விளக்கம். திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கடுத்த 10 என 3 பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம், அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போற்றுகிறாள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பது ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. திருவெம்பாவை பாடல் 3. பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதோர் அமளிக்க நேசம் வைத்தனையோ நீரிலையாய் நீரிலையீர் சீசி வையுன் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் என்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகத்தில்லை சிந்தளபலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். விளக்கம். ஒரு நாள் கோயிலுக்கு போவது, ஆண்டவனை விழுந்து விழுந்து வணங்குவது, மறுநாள் ஏதோ விரக்தியில் அல்லது எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதும் அவனை வணங்குவதை விட்டு விடுவது, இதெல்லாம் நிஜ பக்தியாக முடியாது என்பதை இந்த பாடல் உணர்த்தும். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.